வரி. ஆமா, இப்படி வரி மேல் வரி விதித்து மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறான் கொடிய பாவி வல்லரக்கன். வல்லரக்கன். ஆமா, சரி. இப்படி கொடுமை செய்து வரும்போது என்னன்னே இவனுடைய அதாவது இவனுடைய கொடுமையானது நாளுக்கு நாள் அந்த மக்களால் தாங்க முடியவில்லை. தாங்கவே முடியவில்லை. உடனே இந்த மக்கள் எல்லாம் பார்த்தார், என்ன இந்த அரக்கனுடைய ஆட்சியிலே பட்டினியாக சாவதை விட இவனோடு சண்டையிட்டு சாவது எவ்வளவோ மேல் என்று இந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அப்படியே இவனை அழிக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் வருகிறார். அதுபொழுது பார்த்தான், ஆகா இந்த மக்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நம்மளிடத்திலே தக்க படைகள் இல்லை, தக்க ஆயுதங்களும் இல்லை. அதனால் ஆண்டவனை நோக்கி தவமிருந்து இறைவனிடத்திலே இந்த மக்களை ஜெயிப்பதற்கு வரவாங்கி வர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட வல்லரக்கராட்சிதன் தனது அமைச்சர் பொறுப்பை எல்லாம் இங்கே மந்திரிமாரிடத்திலே கொடுத்துவிட்டு இந்த வல்லரக்கராட்சிதன் என்ன ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா? அங்கே மனமும் பால காடு விட்டு ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று அடர் மனந்தர்கள் காடு செடி கொடிகள் எல்லாம் கடந்து அப்படியே ஆதரமே இல்லாத ஆருண்ய காட்டிலே வருகிறார். அப்படி ஆருண்ய காட்டிலே வந்து ஆண்டவன் பகவானை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று அப்படியே உண்ணாமல் உறங்காமல் காற்றையே விடமாக எழுதிக் கொண்டு ஆதி கற்கண்ட சிவபெருமானை காண வேண்டும் என்று இந்த வல்லரக்கன் அப்படியே ஒரு கம்பத்தின் மீது அமர்ந்து அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆண்டவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு தவம் இருக்கிறார். நாட்கள் வாரங்களாயின, மாதங்கள் பல வருடங்களாகிறது. இவருடைய நகரணையானது அங்கே எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவனை வேண்டி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? அவன் 12 செய்து அவன் 12 ஆண்டவனை வேண்டி இந்த வல்லரக்கன் மனத்திலே எத்தனை ஆண்டுகள் தவம் இருக்கிறார்? 12 ஆண்டுகள். அப்படி மூன்றுறக்கம் இல்லாமல் 12 ஆண்டுகளாக காற்றை மட்டும் உணவாக அருந்திக் கொண்டு ஆதி பகவானை காண வேண்டும் என்று உண்மை தவம் புரிகிறான். வல்லரக்கன் காணகத்திலே 12 ஆண்டுகள் தவம் இருந்து வரும்போது இவனுடைய தவறனையை பார்த்தார். அதாவது இந்த அதாவது இப்படி கதைகளுக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஆமா, அப்படி சரி. அங்கே என்ன சீரியல் எல்லாம் முடிஞ்சிருக்கா? நாடகம். அதாவது நாடகம் பார்க்க மாட்டாங்க. செம்பருத்தி கையலு ரோஜா இங்க அவங்க பார்க்கறதுலயே இங்க பின்னாடி போற பாக்க லைவ் ஓடுதா? ஆமா தாய், செல்லுல போட்டு வச்சிருக்கான். எத்தனை மணி? அப்படியா? பாப்பியா நாடகம் அவன் பாப்பான், மக்கள் பாப்பாங்களா? மணி 12 ஆயிடுது, அப்புறம் முடிஞ்சிடுதுங்க. அம்மா முடிஞ்சிருக்குதா? அப்படியா? இப்பதான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான் தம்பி. கிரிக்கெட் பாக்காடா? ஆமா, ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பான். அங்கே அப்படி என்ன அப்படி ஆண்டவனை நோக்கி சரி. அதாவது நாங்க பாடக்கூடியது பழங்காலத்து கலையில வில்லுப்பாட்டி, வில்லடிச்சா பாட்டு. நீங்க இத்தனை புலவர்கள் பாடியக்கூடியதை கேட்டுக்கலாம். ஆமா, அவங்க அளவுக்கு இல்லட்டாலும்
கொஞ்சம் எங்க சிற்றறிவுக்கு கொஞ்சம் பந்தல் கேட்டியவாறு கொஞ்சம் எங்களுக்கு எட்டியவாறு ஆமா உங்கள் முன்பு பாட அமர்ந்துள்ளோம். அதான் பாட அமர்ந்துள்ளோம். பாடி எங்கிட்ட இருந்தாலும் இந்த வாடகை மாதிரி தூக்கிறாதே தம்பி அப்படின்னாலும் அடிச்சுக்கோங்க. அம்மா என்ன அடிச்சுக்கங்க. அம்மா நல்லா சிரிச்சிட்டு பாருங்க. தம்பி நல்லா சாப்பிட்டுருக்கான். ஆமா சரி அப்படி ஆமா அங்கே ஆண்டவரை வேண்டி இந்த மன்னருக்கன் 12 ஆண்டுகளாக தவம் இருந்த காரணத்தினால் இந்த அரக்கனுடைய வேணி எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அங்கே காற்றடி திருமண்ணோடி ஓடி அறியப்பட்டு வீடுமா வீடுமா எந்தமிழ் ஜீவத்தில் எலும்புகள் ஒட்டி இருக்க மல்லை எல்லாம் ஆசி வந்த ரோமமெல்லாம் அணுகள் பின்ன அந்த உடனே இந்த மன்னருக்கன் ஆண்டவரை வேண்டி 12 ஆண்டுகள் நடத்தின தவமிருந்த காரணத்தினால் இந்த அரக்கனுடைய மேனி எல்லாம் எப்படி இருக்கிறது? எப்படி ஐயா? அப்படியே காற்றடித்து மணல் வரப்பி கரையான் முற்று போல இருக்கிறது. போல இருக்கு. கொண்டை இலை சில குருவி கொடு கட்டி முட்டையிட யாருக்கு ஒடுக்கார மண்டமா இருக்கும். அதாவது அப்படி இல்லடா. எப்படி இருக்கு? அவன் வந்து 1 மணி நேரம் மேக்கப் பண்ணிருக்கான் தம்பி. 1 மணி நேரமா? ஆமா. டேய் அப்பா. அங்கே அப்படி சரி அவனுடைய மேனி எல்லாம் கொண்டை இலை சில குருவி கொடு கட்டி முட்டையிட ரோமமெல்லாம் தலைகள் விட்டா பண்ணை எல்லாம் வாசி பெற்ற அவனுடைய மேனி அப்படி தமக்கோலமாக இருக்கும் பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது 12 ஆண்டுகள் ஆனவுடனே சரி இவனுடைய தவநிலையானது ஈசன்பாடு ஆதி கைலாசம் வருகிறது. கைலாசம் நிறைகிறது. இந்த அரக்கனுடைய தவநிலை ஆதி கைலாசமே நடு நடுங்குது. ஆமா அப்படி கிடுகிடுகிடு நடுங்கியது. உடனே பார்த்தால் அம்மையான பார்வதி அம்மன் என்னையா சுவாமி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இந்த கைலை மலையை அசிகிறதே சுவாமி. எப்படி ஆடுதே சுவாமி? இதற்கு காரணம் இந்த அடியாளுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னவுடனே ஆண்டவனாகிய பகவான் என்னையா பெண்ணே பார்வதி எதற்கு இந்த கைலாசம் அசைதுன்னு உனக்கு தெரியுமா? எதற்கு ஐயா? பூலோகத்திலே சரி என்னையே வேண்டி ஒரு பக்தன் 12 ஆண்டுகளாக தவம் இருக்கிறான். ஒரு பக்தன் தவம் இருக்கின்றான். அவன் செய்யக்கூடிய தவநிலைதான் கைலாசத்தை இந்த ஆட்டு ஆட்டுகிறது பெண்ணே. இந்த ஆட்டு ஆட்டு பார்வதி என்று சொன்ன உடனே சுவாமி என்ன உங்களையே வேண்டி 12 ஆண்டுகள் தவம் இருக்கக்கூடிய பக்தனுக்கு நீங்க வரம் கொடுக்காமல் இருக்கலாமா? இப்படி இருக்கலாமா சுவாமி? உடனே சென்று அழைத்து அவனுக்கு வரம் கொடுங்கள் என்று சொன்ன உடனே அம்மையினுடைய வார்த்தையை சரி என்று சம்மதித்து ஆண்டவராகிய பகவான் அந்த நந்தி தேவரை அனுப்பி உடனே வல்லரக்கனை கைலாசம் அழைத்து வர சொன்னார். இந்த நந்தி என்பெருமான் சரி காடு செடிகள் எல்லாம் கடந்து வல்லரக்கன் எங்கு தவம் இருக்கிறான் என்று அடர்வன காட்டில் அப்படி சுத்தி பார்க்கிறார். தேடி பார்த்துட்டே வருகிறார். அப்படி சுத்தி பார்க்கும்போது அரக்கனுடைய தவனை பார்த்து நந்தி தேவர் என்ன எண்ணுகிறார்? அரக்கன் இந்த தவ மாதிரி தான் செய்யோ கானகத்திலே இப்படி கடிய தவம் புரிகிறானே குடும்பம் வருகின்றானே இவன் ஆண்டவன்ட்ட என்ன வரந்தான் கேட்கானோ கேட்க தெரியாமதான் போறானோ என்று அப்படியே வல்லரக்கரை பார்த்து நந்திதேவன் சரி பக்தா
உன்னுடைய தவத்தை சிவபெருமான் மனதார ஏற்றுக்கொண்டார். நீ யாரப்பா? நான் தான் சிவபெருமானுடைய வாகனம் நந்தி தேவர். நீதான் நந்தி தேவரா? ஆமா. சரி என்று சொன்ன உடனே ஆமண்ணே பக்தா உன்னுடைய தவத்தை கழித்து உன்னை உடனே சிவபெருமான் கைலாசம் அழைத்து வர சொன்னார். கைலாசமலை அழைத்து வர சொன்னார் என்று சொன்ன உடனே சரி அப்பா நந்தி தேவா என்னுடைய தவறுகளை பகவான் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டார் ஐயா. உடனே ஆமா வல்ல ரெக்கராட்சதன் தன் தவத்தை எல்லாம் கழித்து சரிதான் நந்தி தேவரோடு கைலாசம் போக வேண்டும் என்று அப்படியே நந்தி தேவர் முன்னடக்க வல்லரக்கன் அப்படியே பின்தொடர்ந்து வருகிறான். தொடர்ந்து அப்படியே வருகிறான். வரும் பொழுது ஆமா இந்த நந்தி தேவருடைய நடை அழக பார்த்தா ஏன் அப்படியே பார்க்க பலகங்கள் வேண்டும். நடை அழகே தனி அழகுதான். இந்த நந்தி தேவர் எப்படி நடை நடந்து வருகிறார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? வெள்ளி கட்டு பிரம்பு கை வீசிக்கோ, வெள்ளி கட்டு பிரம்பு கை வீசிக்கோ, கீழும் திருத்திய மீசைக்கோ, கீழும் திருத்திய மீசைக்கோ, ஐயா மைய இளச்சிரி பாடிக்கோ, ஐயா மைய இளச்சிரி பாடிக்கோ, ஒட்டனிடும் கோடி தோடுக்கோ, ஒட்டனிடும் கோடி தோடுக்கோ, அசைகின்ற கொண்டலக்காருக்கோ, அசைகின்ற கொண்டலக்காருக்கோ, ஐயா மைய இளச்சிரி பாடிக்கோ, மைய இளச்சிரி பாடிக்கோ, அச்சம் பணம் தரக்கூடுமே, அச்சம் பணம் தரக்கூடுமே. அப்படியே நந்தி தேவர் எப்படி நடந்து வருகிறார்? எப்படி ஐயா? அப்படியே வெள்ளி கட்டு பிரபு கை வீசி கை வீச்சு அப்படியே மேல கீழே திருக்கிய மீச. ஏன் மீசனா என்ன? மீசன என்னையா? ஒரு ஆண்மகனுக்கு சிறந்ததே மீசனா. மீசனானா? ஆமா. அப்ப நம்ம டீம்லயே உங்களுக்கு மட்டும்தானே ஒரிஜினல் மீச இருக்கு. வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அந்த கர்மா மீச மீசனா இருக்கு. அதாவது அறிகுறி கூட இல்லைங்க. தம்பிக்கு மீச இல்லையா? அறிகுறி கூட வரமாட்டேங்க. அதாவது சரி பொறு வளரும். மார்க்கரை வச்சு வரைஞ்சிக்கல. அப்படி பிறந்து இருக்க தம்பிலாம் வரைஞ்சிருக்காரு. ஆமா ஆமா. குளிச்சா அழிஞ்சு வச்சு ரெண்டாவது வரைஞ்சிக்கிட வேண்டியதானே. இப்போ வரைஞ்சிட்டு வந்திருக்கான். எல்லாரும் இந்த அதாவது மேக்கப் படம் வாங்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? பென்சில். ஆமா பென்சில். ஆமா அதாவது கை ப்ரூட் சொல்லுவாங்க. கண்மையா கண்மை. அத மாதிரி இப்ப என் தம்பிமார்கள் பூரா ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. ஒண்ணு வாங்கி வச்சுட்டு இப்படி பிடிக்காங்க. ஆமா. முடிச்சிட்டு வரையும் உள்ள 1/2 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க. தானம் பண்ணாங்க பாருங்க. ஆமா. நேத்து பொடிக்கு என்ன அவிச்சு தூர வேணுது. அப்படியே பாட்டு படிச்சோன்னு அழிஞ்சிடுது. ஆமா. அப்படி சரிதான். நம்ம வாட்டர் ப்ரூஃப் வாங்கி கொடுக்கணும். வாட்டர் ப்ரூஃப். ஆமா. கண்மையில வாட்டர் ப்ரூஃப். ஆமா. அதாவது தண்ணி பட்டாலும் அழியாத மை. வச்சிருவோம். அங்கே. அப்படி ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. அதாவது சரிதான். அப்படி அழகாக சரி அப்படி நந்திதேவரோ அப்படி அழகா இந்த வந்தரக்கனை முன்னடத்தி நந்திதேவர் பின்தொடர்ந்து 2 பேர்களும் கைலாசம் வந்தடைந்தார். தம்பி கைலாசங்கிறமே அந்த கைலாசத்தை பார்த்திருக்கியாடா? யாரு நம்ம ஒரு கைலாசம் தானே. விடியாத பார்த்தேன். அவர் இல்ல. அதாவது ஈசன் வாழக்கூடிய கைலாசத்துக்கு போயிருக்கியா? கைலாச மலையா? தோரண மலைக்கு போயிருக்கேன். சரி. பழனி மலைக்கு போயிருக்கேன். சரி. மருதமலை கூட போயிருக்கேன். சரி. கைலாச மலை என்ன? கைலாச மலைக்கு போனது இல்லையா? போனது இல்ல. அதாவது போயிருக்கிறோம். நான் போனது இல்லடா. நல்லது செஞ்சாதான் அங்க போவோம். என்ன நல்லது செஞ்சுவாங்க. இப்பவே கைலாசத்துக்கு வெளியே போச்சிடலாம். அதாவது அதாவது கைலாசத்துக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு போங்க. ஆடு நிறைய இருக்கு. அட அப்ப ஆடு காண்டிதான் துட்டு காண்டிதான் வச்சிருக்கேன். துட்டு காண்டி இல்ல. தொட்டு வேங்க கோயில்ல படிச்சு கொடுக்கணும். பாத்துக்கங்க. இவங்க மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் சகவாசமே வச்சுக்கிடாதீங்க. வச்சுக்கிடாதீங்க. ஆமா ஆமா. அவர் கூட வச்சுக்கங்க. அதாவது சரிதான். அப்படி என்ன தொட்டுக்காக மட்டும்தான் வச்சிருக்கான். இப்பவே போங்க. அப்படி கைலாச மலைக்கு சும்மா நடந்து போயிட்டாருயா. நீ நினைக்க மாதிரி கைலாச மலைக்கு சும்மா போக முடியாது. எப்படி ஐயா? மண்ணை காட்டியோ பெண்ணை காட்டியோ பொண்ணை காட்டியோ இறைவனை பார்க்க முடியாது. பார்க்கவே முடியாது. அதாவது அதான் மண்ணுல பெருமாள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்படியா? பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படி தம்பி மனசுல உண்மையான சரி அன்பு உண்மையான ஆன்மீகம் இருந்தா தான் கருணை இருந்தா தான் இந்த பெருமாளுடைய அருள் கிடைக்கும். அப்படியா? ஐயா அவருடைய ஆலயத்துல வந்து சரி ஐயா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும். மட்டும் நல்லா இருக்கணும். இப்படியே கேட்பாங்க. இப்படி கேட்க கூடாதா?
அதாவது ஆ. நோய் நொடி இல்லாம இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், செல்வ செருப்போடு வாழணும். சின்ன பிள்ளைகளா நல்லா படிக்கணும், ஆ. அதிக மார்க் எடுக்கணும். ஆமா, ஆமா, அதாவது நல்ல செல்வ செருப்போடு பணத்தோடு வாழணும். வாழணும். ஆமா, கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போகணும், போகணும். ஆமா, சரி. அப்படி அப்படி இப்ப எல்லாரும் சேர்த்து வேண்டாம். எல்லாரும் சேர்த்து வேண்டணும். ஆமா, நான் மட்டும் வாழ்ந்துடணும். ஆமா, இங்க வெட்டி செட்டில நான் தான் பெரிய ஆளாவன் நீ மட்டும் தான் பணக்காரன் ஆகணும் ஆ, அப்படின்னு வேண்டக்கூடாது. வேண்டவே கூடாது. ஆமா, சரி. அது மட்டுமல்ல, என்னய்யா, அதனால உண்மையான பக்தி இருந்தா தான் அந்த பகவானுடைய அருள் கிடைக்கும். அந்த கைலாசநாதனோட அருள் கிடைக்கும். அதே மாதிரி பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவு இல்லைன்னா என்ன அப்படின்னா என்ன தம்பி? ஆ, இப்ப அதாவது வர சனிக்கிழமை வரைக்கும் சரி. என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவான்? ஆ, இந்த பாஸ்கர் காணுமா, ஆ, கண்ணாவி காணுமா ஆ. அப்படின்னு சொல்லுவான். இதே நான் துட்ட வாங்கணும்னே, ஆ, சம்பளத்தை வாங்கணும்னே என்ன சொல்லுவ? இவன்ட்ட ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க, இவனே ஒரு வெங்க மாட்டேன், இவன்ட்ட ஏன்டா பேசுறீங்க ஆமா, அப்படின்னு தோணுதான் சொல்லுவான். துட்ட வாங்கையும் அப்படி வந்துருவாங்க. ஆ, அதான் பொருள் இல்லாதவனுக்கு இவ்வளவு இல்லை. அப்படிதான் பொருள். நாங்க இப்பவே சொல்லுவோம், பிறகு இப்பவே சொல்லுவாங்க. தப்புண்ணே. இப்பவே சொல்லுவான், நாங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், நாய் சொல்லலாம். ஆமா, சரி. அப்படி ஆமா, அதான் அதாவது பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவு என்னன்னா அதான் பொருள். அதனால் ஆமா, அப்படி ஆண்டவரும் மண்ணை காட்டியோ பொன்னை காட்டியோ பெண்ணை காட்டியோ இறைவனை கண்ணால் காண முடியாது, பார்க்க முடியாது. மனசுல உண்மையான பக்தி அன்பு இருந்தா தான், தவம் இருந்தா தான் கருணையில் உள்ள கடவுளை காண முடியும், பார்க்க முடியும் என்று. சரி. அப்படியே வல்லரக்கராட்சதன் 12 ஆண்டுகளாக மனத்தெரிதவம் இருந்து ஆமா, நந்தி தேவரோ அப்படி அவனை கைலாசம் அழைத்து வந்தார். கூட்டி வருகின்றார். கைலாசம் அழைத்து வந்த உடனே இந்த வல்லரக்கன் கைலாசத்தினுடைய பெருமைகள் எல்லாம் பார்த்து அப்படியே வியந்து நிற்கிறான். உடனே நந்தி என்பெருமான் என்ன அந்த கைலாசத்தை பற்றி எப்படி சொல்கின்றார்? எப்படி ஐயா, அதற்கா இது எப்படிப்பட்ட கைலாசம் தெரியுமா? எப்படி என்ன? இது உள்ள ரெண்டு கண்ணம் மற்ற வெள்ளி கைலாசம். அந்த ஒப்பரோட உலகமதில் ஊடுருவிக்கும். அந்த வள்ளல் பரமேஸ்வரன் மாளிகையின் பெருமை. அந்த வல்பீரம்மன் சித்திரன் மணந்து விட்ட இந்த எறும்புகள் வரிசை முழுவதும் அனுப்புவதும் இல்லை. இக்கடுமை உயரத்தில் ஏறுவதும் கண்டவர் மேல் ஆசை கொள்ளும் பெண்டீர்களும் இல்லை. அந்த கடவும் இல்லை, செத்து போன இடமும் இல்லை. அப்படி ஆமா, அதாவது இந்த கைலாசத்திலே, சரி. அதாவது இந்த